ஒரு கதை சொல்றேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்றேன். ஒரு அரசர் இருந்தார். ஒரு அரசர். அந்த காலத்துல அரசர்களுக்கு அடிமைகள் உண்டு. அவங்களுக்கு கூடவே இருப்பாங்க, எல்லா பணிவிடையும் செய்வாங்க. ஒரு அரசருக்கு ஒரு அடிமை இருந்தான். அந்த அடிமை ரொம்ப நல்லவன். அதாவது அந்த அரசருக்கு அவன் செஞ்ச மாதிரி சேவை உலகத்துல யாருமே செய்ய முடியாது. இந்த அரசருக்கு அவன் மேல ஒரு சிம்பத்தி வந்தது. என்னைக்காவது இவனுக்கு நாம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், இவ்வளவு பிரியமுள்ள ஒரு அடிமையை பார்த்தது இல்லையே. பாருங்களேன், அவன் கட்டில்ல படுத்தா அரசர் கீழே படுத்துக்குவான். அவருக்கு யாராவது விஷம் கொடுக்க முடியாது, அவன் முதல்ல சாப்பிட்டுருவான். அந்த மாதிரி ஒரு அடிமையை. உடனே ஒரு நாள் அரசர் அந்த அடிமையை கூப்பிட்டு சொன்னாரு, நீ எனக்கு எவ்வளவோ பண்ணிட்டடா, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் ஏதாவது உனக்கு ஒன்று பண்ணணும்டா, உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், நீ வாங்கிக்கணும், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தர்றேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. அவன் சொன்னா, உங்ககிட்ட நான் அப்படி வாங்கிட்டா நான் இவ்வளவு நாள் காட்டின அன்பு அர்த்தம் இல்லாம போயிடும், எதையோ எதிர்பார்த்து செஞ்சதா இருக்கும், அதனால வேண்டாம் வேண்டாம் என்ன அப்படிலாம் கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த அரசர் ரொம்ப கட்டாயப்படுத்தினார். உதவாங்குவேன், உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் என் மனசு சாந்தி அடையும், நீ ஏதாவது ஒண்ணு கேட்கணும், நான் உனக்கு அதை கண்டிப்பா கொடுக்கணும். அந்த அடிமை இப்படி யோசிச்சான், அப்படி நீங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா என் மனசுல ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா சொல்லு. ஒரு நாளாவது இந்த அரச பதவியில நான் உட்காரணும்னு ஆசை. ஆனா அப்ப கூட நான் உங்களை பிரியக்கூடாது. உங்களுக்கு எப்படி நான் அடிமையா பக்கத்துல நின்னனும், அதே மாதிரி நீங்க எனக்கு பக்கத்திலேயே அடிமையா நிக்கணும். ஒரு நாளாவது நான் அரச பதவியில உட்காரணும், அந்த ஒரு சின்ன ஆசை மட்டும்தான் எனக்கு. உடனே அரசர் சொன்னார், வேற இது ஒரு சின்ன விஷயமா, கவலைப்படாது, பெரிய உனக்கு வருத்தப்படாது, உனக்கு அவ்வளவுதானே வேணும். கிடு 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 நேரா தர்பாருக்கு வந்தாரு. சேனாதிபதி, அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டாரு. நல்லா கவனிச்சுங்க, இன்னையிலேருந்து நாளைக்கு இதே டைம் வரையில இவன் தான் உங்களுக்கெல்லாம் அரசர். அவன் சொல்றத நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் கேட்கணும், புரியுதா? விளையாட்டுக்கு இல்லை, நிஜமாவே அவன் தான் உங்களுக்கு அரசர் அப்படின்னு சிம்மாசனத்துல உட்கார் அப்படின்னார். இவன் கூனி குறுகி ஒரு ஓரமா உட்கார்ந்தான். நல்லா உட்கார்ற, ஜம்முன்னு உட்கார்ற, கால் மேல கால் போட்டு உட்கார்ற அப்படின்னு நான் பாருங்க, நல்லா உட்கார ஆரம்பிச்சான். இவர் பக்கத்துல இருந்து சாமனை வீசிக்கிட்டே இருந்தார். முதல்ல தயக்கமா பேசினா, பணிவா பேசினா, ஒரு ராத்திரி ஆக ஆக திடீர்னு அமைச்சரை கூப்பிட்டாங்கவா, நான் நிஜமாவே ராஜா தானே, ஆமா. சேனாதிபதியை கூப்பிட்டான், நான் சொன்ன நீ எல்லாம் செய்யணும் இல்ல, ஆமா. என்ன, இவனை தூக்குல போடு, தூக்குல போடு. எல்லாம் திகைச்சாங்க. இந்த மகாராஜாவே ஏதோ வாயை திறக்க போல, ஏய் என்னைக்காவது நான் வாயை திறந்திருக்கேனா? அடிமைனா அடிமையா தானே இருக்கணும், பேசாம இரு, வாய் மூடு, கொண்டு போய் தூக்குல போடு அப்படின்னா. வேற வழி இல்லை, ஏன்னா அரச கட்டளை. தூக்குல போட்டாங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் என்னடா ஆச்சுன்னா, அந்த அடிமை நிரந்தரமான அரசரானான், அரசன் மாண்டு போனான். இப்ப நான் சொல்ற கதை என்னன்னு புரியுதா? நம்முடைய அறிவு என்பது அரசன், நம்முடைய ஆழ்மனம் என்பது அடிமை. நாம் அடிமையை அடிமையாக நடத்துகிற வரை அரசன் ஆட்சி செய்ய முடியும். நீங்கள் அடிமைக்கு அரச பதவி கொடுத்து விட்டால் உங்கள் உயிர் பிரிவதை தவிர இந்த உலகத்தில் வேறு வழியே கிடையாது. எல்லோரும் அடிமைகளை அரசராக்கிவிட்டு தங்களுடைய நிலையை கொண்டு விடுகிறார்கள். நீங்க எப்பவாவது அதுக்கு ஒரு எஜமான தன்மையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ், கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய ஆழ்மனம் எஜமான தன்மை அடைவது. சிகரெட் பிடிக்கணும், அது உள்ளேன்னு சொல்லும். தண்ணி போடணும், உள்ளேன்னு சொல்லும். இந்த மாதிரி ஒரு கட்டக்காரியம் பண்ணணும், உள்ளேன்னு சொல்லும். அதோட பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கூடாது. பின்ன என்ன, அதுக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு பரமஹம்ச யோகானந்தா. ஒரே ஒரு மந்திரம் தான், அந்த ஒரு மந்திரம் தான் ஜெயிக்கும். என்ன மந்திரம்? மனதில் தீய எண்ணம் தோன்றுமானால் ஒரு மந்திரத்தை ஜபம் செய். என்ன? முடியாது, முடியாது, முடியவே முடியாது, 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 முடியவே முடியாது. இப்படி உன் மனதுக்கு உத்தரவுகள் பிறப்பித்து பழக்கினால் மட்டும்தான் உன் மனம் கேட்குமே ஒழிய ஒருபோதும் அது அறிவு பூர்வமான முடிவுக்கு உன் மனம் வராது. முடியாது, முடியாது, முடியவே முடியாது. இந்த நோ அப்படிங்கிற கமாண்ட் இருக்கு பாருங்க, அது மனசுக்கு அவ்வளவு அப்படியே பணிஞ்சு போயிடும். தப்புன்னு அப்படியே கீழே போகும், அப்படியே அது உட்காந்துக்கும் பேசாம.